இந்தியா கூட்டணி தமிழகத்தில் திமுகவுடன் இருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக மீண்டும் மதுரையின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள். முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். களம் இன்னமும் 2019 போலவே இப்பவும் இருக்கா மதுரையில்? 2019 விட பிரகாசமாக இருக்கிறது. 2019 விட கூடுதல் வாய்ப்போடு இருக்கிறது. இரண்டு காரணம். 2019 விட தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலான இந்த அணி மேலும் பலமடைந்திருக்கிறது. எதிரிகள் அணி மீண்டும் சிதறி இருக்கிறது. இந்த 5 ஆண்டுகள் பாஜக செய்த மக்கள் விரோத அரசியலும், இந்த 5 ஆண்டுகள் பாஜக செய்த தமிழ்நாட்டு விரோத அரசியலும் மதுரை களத்தை எங்களுக்கு சாதகமாக பல மடங்கு மாற்றியிருக்கிறது. எனவே 2019 விட இந்த அணி தமிழ்நாடு, புதுச்சேரி 40லும் அதிக வாக்கு வித்தியாசத்தில், அதிக சதவீத வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது. தமிழகத்தில் இந்த காலகட்டம், இப்போ இருக்கக்கூடிய இந்த தேர்தல் காலகட்டத்தில் பாஜகவுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றாரு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு வர்றாங்க. பல்வேறு கருத்து கணிப்புகளும் அதை சுட்டி காட்டு வருது. கடந்த முறையை காட்டிலும் வாக்கு சதவீதம் அல்லது உங்களுடைய வெற்றி சதவீதமானது குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லுது உங்கள் இந்தியா கூட்டணி இந்த 40 தொகுதிகளில். இதை எப்படி பொருத்தி பார்ப்பது? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதுக்கு என்ன திட்டமிடல் இருக்கு? ரொம்ப நல்லா வரிசையா அடிக்கிட்டன. இந்த 5 ஆண்டுகள் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி இந்தியாவுக்கு செய்த துரோகமும் தமிழ்நாட்டுக்கு செய்த வஞ்சகமும் கொஞ்ச நஞ்சம் இல்லை. என இதையெல்லாம் மீறி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற பொய்யை அவர்கள் சொல்லலாம். அந்த பொய்யின் மீது நம்பிக்கை இருந்தால் அவர்கள் இந்த நாடகத்தை ஆடமாட்டார்கள். நீங்க குறிப்பா கடந்த இந்த ஒரு வாரத்தில் சமையல் எரிவாயு விலையை 100 ரூபா குறைக்கிறீங்க, பெட்ரோல் டீசல் விலையை 2 ரூபா குறைக்கிறீங்க, மதுரை எய்ம்ஸுக்கு 2வது செங்கல்ல கொண்டு வந்து வைக்கிறீங்க. இதுவெல்லாம் தோல்வி பயத்தில் நாங்கள் செய்த தவறுகளை சரி செய்கிறோம் பாருங்கள் என்று மக்களிடம் சொல்லுகிற செயல். நீங்கள் சரி செய்வதன் மூலம் இந்த தவறை மக்கள் மறைக்க மாட்டார்கள். உங்களை முழுமுற்ற ஆட்சியிலிருந்து அகற்றினால் மட்டும்தான் இந்த தவறுக்கான நியாயத்தை வழங்குவதாக மக்கள் நினைப்பார்கள். எனவே தோல்வி பயத்தால் தேர்தலின் பொழுது பதட்டம் அடைவதும், தங்கள் தவறுகளை திருத்துகிற ஒரு வேலையையும் பாஜக செய்கிறது, மோடி செய்கிறார் என்பது தினந்தோறும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு சரியான பதிலை மக்கள் வழங்குவார்கள். களத்தில் பாஜகவும் வேட்பாளர் நிறுத்த போறாங்க, அதிமுகவும் சார்பாக வேட்பாளர் நிறுத்தப்பட இருக்கிறது. எப்படி பார்க்கிறது? யாரை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் பரப்புரை செய்ய போகிறது? யார் பிரதான எதிரியாக இருக்கு? நாங்க பிரதானமாக வெல்ல போகிறவர்கள். அவர்கள் எல்லாருமே எங்களை எதிரியாக நினைத்துக் கொள்ளட்டும், அது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த அணி என்பது நான் முதலே குறிப்பிட்டதை போல பதிவாகுகிற வாக்குகளில் 60லிருந்து 65% வாக்குகளை மதுரையில் நாங்கள் பெறுவோம், தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பெறுவோம். மீதம் இருக்கிற 35% வாக்குகளுக்காக எதிரணிகள் பிரிந்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக உங்களுடைய களமும் அங்கே காத்திருக்கு தேர்தலுக்காக. நாளை தேர்தல் அறிவிப்பு நேரத்தில் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் நியூஸ் 18 செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.